கிடந்தவனுக்கு திடீர்னு அடிச்சுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரமே வைல்ட் கார்டுக்குள்ள வந்து அதை இப்பதான் வந்திருக்காங்க. வந்த முதல் வாரமே கேப்டனான ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க திவ்யா கணேஷ் அவர்கள். திவ்யா கணேஷ் தான் அடுத்த வாரத்துக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். என்ன டாஸ்க் நடந்துச்சுன்னு தெரில, பட் அவங்க தான் தலைவர். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த 4 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏற்படுத்தின இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது அடுத்த வாரம் தான் நமக்கு தெரியும். அதாவது மண்டேலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நைட்லேருந்து தெரிஞ்சிடும். லைவ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னெல்லாம் பேசிக்கிறாங்க, நாளைக்கு யார் யார் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறாங்க, என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே பொறுத்து ஓகே வைல்ட் கார்டு வந்ததுக்கு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கப்பா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன் போன வாரம் வெறும் 5 பேர் தான் நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே நபருக்கு வாக்களிச்சதுனால தான் இந்த நிலைமை. நேற்றுக்கு விஜய் சேதுபதி அதை தான் தெளிய அடித்தார், தண்ணியை ஊற்றி அடித்தார். ஏன் உங்கள் கண்ணுக்கு வேறு யாருமே தெரிய மாட்டாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ஓட்டை போட்டிருக்கீங்களே, என்னையா கேம் விளாடுறீங்க அப்படின்னு பொலன்னு பொழந்தார். அதில் நாளைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். முதல்ல இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி முதலாளாக ஒரு கப்பல் பிரஜின் மற்றும் சாண்ட்ரா, இவங்க 2 பேரும் வந்து செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஹைலைட்டு. நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் எழுத வச்சு அதை கிழிச்சு எரிக்கிறாங்க. எரிச்சு தான் இந்த இதில் போடுறாங்க. ஐ திங்க் நீங்கள் வந்த வேலையை செய்யலை அப்படின்னு இவங்க சொல்லி அதை எரிச்சு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் தான் பார்வதியை வந்து காமிச்சாங்க, அதுக்கப்புறமா கமருதினை காமிச்சாங்க. அரோரா தான் எனக்கு பார்க்கும்போது என்ன ஆடியன்ஸ்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனை நாளாக பேசாத அரோரா இப்போயாச்சும் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அரோரா விட்டுட்டீங்களேடா. சரி, ஓகே, நாமினேஷன் ப்ராசஸ் நம்ம பார்ப்போம், ஓகேவா? அவங்க ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துனாங்களா பார்வதியை வச்சு, ஓ இதான் உங்களுடைய ரியல் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆனாங்க. அடுத்து அமித் வந்த எல்லாரும் போட்டு வாட்டர் மெலனை தான் ஜூஸ் புழிஞ்சாங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வாட்டர் மெலனுக்கு ஒரு மர்மமான கும்பல் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி. அந்த கும்பல் தன்னைக்கு தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ வாட்டர் மெலனை வந்து தாக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும்னு பாருங்கள், இன்னொருத்தவங்கள தாழ்த்தாதீங்க அப்படின்னு சொன்னார். கரெக்டான ஒரு விஷயம் தானே. அதுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் பொங்குறானுங்க, திவாகருடைய ஆதரவாளர்கள்லாம் பொங்குறானுங்க. எனக்கு புரியல இந்த அவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவன் ஒன்றுமே கிடையாது. இது ஒன்று வினோத்தை சொன்னார். அப்புறம் கனி அவர்கள், அரசியல்வாதி நீங்கள், உங்களை பார்த்தா எனக்கு ஒரு அரசியல்வாதி மாதிரி தோணுது. உங்களுக்காக உங்கள் தொண்டர்கள் பயங்கரமாக கடுமையாக வேலை செய்வாங்க, ஆனால் அந்த தொண்டர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, நீங்கள் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த புரிதல் இருக்குல்ல, நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்தாங்க, கருத்துக்களை நேரடியாக சொன்னாங்க, முடிச்சு விட்டாங்க மேட்ரை. வந்த முதல் வாரமே ஒருத்தவங்க கேப்டனாக இருக்காங்க அப்படின்னும் போது இது வெளியில் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஆல்ரெடி திவ்யாவுக்கு ஃபேன் பேஜ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்மிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதல் வார கேப்டன் போது கூடுதலான சவால் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பார்வதியை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வெளியில் எப்படி இருந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியும், என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன பேசணும் ஏது பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் டெக்கோரம், இந்த ஸ்டேஜுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதெல்லாம் எங்கே போச்சு? அப்புறம் வாட்டர் மெலனை கேட்டது தான் ஹைலைட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஹைலைட்டு சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை விட இங்கே இருக்கிற எல்லாரும் தகுதி குறைந்தவர்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி தகுதி குறைந்த ஆட்களோடு நீங்கள் ஏன் இருக்கணும்? நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்பயே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டாங்க. தண்ணி பழம் அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அடங்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவனுடைய ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற மாதிரியான சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் உள்ளே வந்துட்டாங்க. அதாவது எதில் வந்து எதை பார்க்கக்கூடாது, எதை நுழைக்கக்கூடாது, இது எதுவுமே தெரியாது. பிக் பாஸ் விளையாட்டுக்குள்ளே இது வந்து ஒரு ரியாலிட்டியை தாண்டி ஒரு கேம் ஷோ, ரியாலிட்டி கம் கேம் ஷோ, என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இதுக்குள்ளே வந்து அரசியலையும் கம்யூனிட்டியும் உள்ளே நுழைச்சி அதன் மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது வந்து தமிழர்கள் தொடர்ச்சியாக முட்டாளாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுது. எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கோம், நம்மளோட சிந்தனைகள் எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு, எதில் எதை காட்டுறது, எங்கே எதை பேசுறதுன்னு தெரியாமல் எந்த அளவுக்கு நம்ம கேனைங்களாக இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தன் தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவன் எப்படிப்பட்டவன்லாம் பார்க்கறது கிடையாது, அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது.
இது வந்து என்னைக்கு மாற போகிறானுங்கன்னு தெரில. சரி, அதை நான் வந்து தனியாகவே பேசிக்கிறேங்க. அது வந்து ஒரு பெரிய டாபிக், சரியா? ஸோ ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் வேறு நம்ம பேசுவோம். ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு வந்து ரிப்போர்ட்டும் வந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அதை வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. கேப்டனான திவ்யா வந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கிங் டீமில் கனியை போடாமல் வேறு யாராச்சும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைல்ட் கார்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். முக்கியமாக திவ்யா அவர்கள் தன்னுடைய தலைவி பொறுப்பை வந்து அவங்க நல்லா பண்ணணும். நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. பார்ப்போம், ஓகேவா? இது ஒரு பக்கம். நாமினேஷன் ப்ராசஸ் இன்னொரு பக்கம். யாரெல்லாம் இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வீட்டின் தலை, அவங்கள நாமினேட் செய்ய முடியாது. கனி அவர்கள் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போன வாரம் வாங்கிட்டாங்க, அவங்கள நாமினேட் செய்ய முடியாது. இதை தாண்டி இந்த வாரம் யாருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. மேபி இப்படி நடந்திருக்கலாம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின 2 பேரை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைவரும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து 16 பேர் இருக்காங்களா, 16 + இப்போ ஒரு 4 20 பேர். 16 பேரா? ஓகே, 16 பேர் தான். 4 வாரம் ஆயிருக்கு. 16 மெம்பர்ஸ். தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஒரு 4 பேர் 20 பேர். 20 பேரில் 4 பேரை தவிர்த்து 16 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது எப்பயுமே நடக்கும். ஹோல் ஹவுஸ் நாமினேஷன் அப்படிங்கிறது சடனாக ஒரு வாரத்தில் பிக் பாஸ் வந்து நுழைச்சி விட்றோம். அப்படி சரி, யார் நாமினேட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரோரா சின்க்ளேரை காப்பாற்றிருக்காங்க அண்டு சுபிக்ஷா அவர்களை காப்பாற்றிருக்கிறாங்க. மேபி இந்த 2 பேரும் சூப்பர் டீலக்ஸுக்கு போயிட்டாங்களா, சூப்பர் டீலக்ஸ் போனதுனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிதா? ஆனால் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற ஆட்கள் விட்டுருக்க மாட்டாங்க எப்படியும். அப்படி இல்லை அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடையாது, யாருக்குமே இந்த வாரம் கிடையாது. மொத்த வீடுமே நாமினேட் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தின் கீழ் அனைவரும் நாமினேட் செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ எல்லாரும் நாமினேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. யாருக்கு இது மிக 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 ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 2 நாட்கள் மட்டும்தான். 2 நாளில் அவங்களுடைய கேம் என்ன அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சா மட்டுமே அவங்களால தப்பிக்க முடியும். அதை தாண்டி யாருக்கு டஃப்பாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துஷார், ரம்யா, இவங்க 2 பேருக்கு தான் டஃப்பாக இருக்க போகுது. நமக்கு கிடைச்ச ஒரு சீக்ரெட் லிஸ்டின் படி இந்த வீக்கெண்டில் வெளியேற போகிற அந்த நபர் ரம்யாவாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டு, அந்த ஸ்கிரிப்ட் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் யார் யார் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அரோரா வந்து 60 நாட்கள் இந்த வீட்டில், 40 நாட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் பீரியட் பிரகாரம் தான் வெளியேற்றுவார்கள். இந்த வாரம் ரம்யா ஜோ வெளியேறுவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. தெரியாது, நம்ம ஓட்டிங் வந்த பிறகு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க 2 பேருக்கும் பயங்கர டஃப்புங்க. துஷாருக்கும் ரம்யாவுக்கும் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக அவங்க ஒன்றுமே பண்ணலை, சரிங்களா? அதனால் வாய்ப்பு இருக்குது. ஸோ திவ்யா கணேஷ் ஒரு பக்கம் வீட்டின் தலையாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹோல் ஹவுஸ் நாமினேஷன். இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? திவ்யா அவர்களுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்கும்? அண்ட் இந்த ஹோல் ஹவுஸ் நாமினேஷனில் இந்த வாரம் வெளியேற யார் தகுதியானவர்கள்? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.